வணக்கங்க. ஹரஸ் செல்லுங்கள் சேனலுக்கு உங்கள வரவேற்கிறேன். இனிமே எத பத்தி பார்க்க போறோம்னா, நீங்க தம்ப்நெயில்லயே பார்த்துருப்பீங்க. ஏன்னா சென்னையில சென்ட்ரல்லேருந்து தாம்பரம் போறதுக்கு 14 மினிட்ஸ் அது எப்படி பாசிபிள்னு யோசிச்சிருப்பீங்க. அப்படின்னா ஃப்ளைட்ல தான் போணும், இல்லைன்னா முடியாது அப்படின்னு நினச்சிருப்பீங்க. கரெக்ட்டு. அத பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். அதாவது எப்படின்னாங்க, இப்போ வந்து டிராஃபிக் வந்து பயங்கரமா இருக்கு. நீங்களும் அதாவது எவ்வளவோ பண்றாங்க. மெட்ரோ ரயில் கொண்டு வராங்க. அ அப்புறம் வந்து ஃப்ளைஓவர் கட்டுறாங்க. என்னென்னவோ பண்றாங்க. இருந்தாலும் நாளுக்கு நாள் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, நெறைய வெஹிக்கிள்ஸ்லாம் ஜாஸ்தியாயிட்டே வரதுனால, உங்களுக்கு பாப்புலேஷன் ஜாஸ்தியாகுது, வெஹிக்கிள் ஜாஸ்தியாகுதுன்னா, எப்படி இருந்தாலும் பத்தவே மாட்டேங்குது உங்களுக்கு. ஒரு அவசரத்துக்கு இப்போ நார்மலா போற மாரி தான் கொஞ்சம் பிஃபோரா கிளம்பிடுவோம், போயிடுவோம். எமர்ஜென்சி அர்ஜென்ட்டா போணும் அப்படின்னு சொல்றப்ப என்ன பண்ணோம், அதுவும் மெயினா ஆம்புலன்ஸ்லாம் நெறைய பார்ப்போம் நம்ம. எப்படின்னா டிராஃபிக் நின்னுட்டு போய் ஆம்புலன்ஸ் அப்படி சைலண்ட் போட்டு வரும். அது வழி விடுறதுக்கு கூட இடம் இருக்காது. அவ்வளவு மாரிலாம் இருக்கும். இது மாரிலாம் இருக்க சமயத்துல என்னதான் வழி இதுக்கு? என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறப்ப, ஆ நம்ம சென்னையை சேர்ந்த வந்து இ-பிளான் அப்படிங்கிற ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனிங்க. அவங்க என்ன பண்றாங்க, ஒரு எலக்ட்ரிக் ஃப்ளையிங் டாக்ஸி வந்து உருவாக்கலாம்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்கிறாங்க. அது என்னன்னா, உங்களுக்கு வந்து அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு ஏர் டாக்ஸி தான். ஒரு ஒரு ஏர்கிராஃப்ட் தாங்க அது. அதில போனா ரொம்ப சீக்கிரத்தில போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உருவாக்கணும்னு சொல்லி முடிவு பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்காக என்ன பண்றாங்கன்னா, ஒரு புரோட்டோடைப் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு சர்டிஃபைட் புரோட்டோடைப் வாங்கணும்னு சொல்லிட்டு, அ மார்ச் நெக்ஸ்ட் இயர் மார்ச்சுக்குள்ள வந்து இது வாங்கிடுவாங்க. அதாவது அந்த எலக்ட்ரிக் டாக்ஸி ஏர் டாக்ஸி இருக்கு பார்த்தீங்களா, அதே மாரி உருவாக்கி அதுக்கு வந்து சர்டிஃபிகேட் வாங்கணும். அது மாரி சர்டிஃபைட் புரோட்டோடைப்னா அந்த அளவு தரமா அத நம்ம இப்ப உருவாக்குற அந்த புரோட்டோடைப்பே வந்து நம்ம யூஸ் பண்ற மாரி இருக்கிற மாரி உருவாக்கணும். உருவாக்கி அதுக்கு சர்டிஃபிகேட் ஒண்ணு வாங்கிடணும். வாங்கினது அதுக்கப்புறம் இவங்க என்ன பண்ணணும்னா, ரெகுலரா வந்து தயார் பண்றதுக்கு வேற ஒரு கம்பெனி, அது டைரக்டரேட் ஆஃப் ஜெனரல் ஏவியேஷன் சிவில் ஏவியேஷன் அப்படின்னு சொல்லி அதுலேருந்து நம்ம வந்து ஒரு டிபார்ட்மெண்ட்டு நம்ம வந்து சர்டிஃபிகேட் வாங்கணும். முதல்ல வந்து புரோட்டோடைப் வாங்கிட்டு, சர்டிஃபிகேட் வாங்கிட்டு, அதுக்கப்புறம் வந்து நம்ம இப்போ நிறையா தயாரிச்சு விற்பனைக்கு கொண்டு வரணும். இது வந்து டைரக்டரேட் ஜெனரல் சிவில் ஏவியேஷன் அங்கேருந்து நம்ம வந்து சர்டிஃபிகேட் வாங்கணும். அதுக்கு வந்து எப்படி வந்து 1 ஆர் 2 இயர்ஸ் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதுக்குள்ளார என்ன பண்றாங்க அப்படின்னா என்ன ஏர் டாக்ஸினா எப்படி என்ன இருக்கும்னு சொன்னா, இது வந்து உங்களுக்கு வந்து ஈவிடோல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஈவிடோல் அப்படின்னா எலக்ட்ரிக் வெர்டிகல் டேக் ஆஃப் அண்ட் லேண்டிங். அதாவது வந்து உங்களுக்கு வந்து வெர்டிகலா அப்படியே, அதாவது உங்களுக்கு ஃப்ளைட் மாரி ரன்வே பெருசாலாம் தேவை இருக்காது. அப்படியே அப்படியே டேக் ஆஃப் ஆயிட்டு அப்படியே லேண்ட் ஆகும். உங்களுக்கு ஸோ பெருசா வந்து உங்களுக்கு தனியா இடம் தேவையில்ல. ஒரு சாதாரண கிரவுண்டு, மொட்டை மாடி, ஸ்கூல் கிரவுண்டு இது மாரி இருந்தாவே போதும். ஸோ அப்படியே வெர்டிகலா ஏறி அப்படியே இறங்குற மாரி தான். ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அப்படின்னு சொல்லிட்டு இந்த இந்த கம்பெனி வந்து இ-பிளான் ஸ்டார்ட் அப் கம்பெனி இருக்குல்ல, அங்க வந்து சிஇஓ அண்ட் ஃபவுண்டர் வந்து சத்யா சக்கரவர்த்தி அவர்கள் வந்து சொல்லியிருக்கிறாரு. அது முதல்ல வந்து இது வந்து ஏர் ஆம்புலன்ஸாகவும் யூஸ் பண்ணுறான்னு சொல்லியிருக்காரு. இப்போ ஸ்டார்டிங்கில் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு சின்னதாக ஒரு 3-4 பேர் உட்கார்ற மாதிரி தான் அந்த ஏர் டாக்ஸியை வந்து உருவாக்குறாங்க. உருவாக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து ஃபர்தராக வந்து நிறைய பேர் உட்கார மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா, முதல்ல வந்து இதுக்கு வந்து சைமல்டேனியஸாக இது ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அப்ரூவல் வாங்குறதுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரோட்டோடைப் ரெடி பண்ணி அது வந்து சர்டிஃபிகேட் வாங்கணும். அது ரெடி முடிச்சதுக்கப்புறம் விற்பனைக்காக நிறையா ப்ரிப்பேர் பண்ணணும். அதுக்கு வந்து ஒரு 2 வருஷம் ஆகும் சொல்லி ரெடி அது சைமல்டேனியஸாக என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஒரு பிளான் பண்ணி முதல்ல அதை கொண்டு வரதுக்கு அதுக்கு லேட் ஆகும். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணா ட்ரோன்ஸ் உருவாக்கலாம் அப்படின்னு சொல்லி ட்ரோன்ஸ் செய்யலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிக்கிறாங்க. அது எப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு 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 ஒரே மாதிரி, அதாவது பலவிதமான பல டைப்பில் இருக்குது. ஆனால் ஒரு டைப்பில் வந்து ஃபஸ்ட்டு உருவாக்கலாம். கொஞ்சம் எடை தூக்குற மாதிரி இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2லேருந்து ஒரு 6 கிலோ தூக்கிட்டு போகிற மாதிரி ட்ரோன்ஸ் வந்து உருவாக்கலான் இருக்காங்க. அதையும் வந்து விற்பனை கொண்டு வரலான் இருக்காங்க மார்க்கெட்டிங்க்கு. அது எப்படின்னா உங்களுக்கு வந்து அது மாதிரி விற்பனை பண்ணால் வியாபாரத்துக்கு கொண்டு வந்து வேணுங்கிறவங்க வாங்கலாம், அது யூஸ் பண்ணிக்கலான்றாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு கொஞ்சம் நிறைய, அதாவது 6 கிலோலேருந்து ஒரு 50 கிலோ தூக்கிட்டு போகிற மாதிரி வெயிட் உள்ள மாதிரி அதுக்கப்புறம் வந்து ட்ரோன்ஸ் உருவாக்குவாங்க. அது வந்து உங்களுக்கு 40லேருந்து ஒரு 60 கிலோமீட்டர்ஸ் ஸ்பீடில் வந்து பறக்கும். அது மாதிரி சிட்டிக்குள்ளேயே போகிற மாதிரி ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ எல்லாமே வந்து 2 இயர்ஸில் வந்து இந்த ஏர்கிராஃப்ட் வந்து வந்துடும், அப்படி எலக்ட்ரிக் ஏர்கிராஃப்ட் வந்து வந்துடும் சொல்கிறாங்க. முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க, ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக முயற்சியில் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி இது யாருன்னா சென்னை ஐஐடி ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க தான் இதெல்லாம் ரெடி பண்ணுறாங்க. இதுதான் ஒரு விஷயம், ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஆனால் வந்து உங்களுக்கு சார்ஜ் எல்லாம் எவ்வளோ இருக்கும் என்னன்னு தெரியாது. ஆனால் ஃபர்தர் நிறைய வர ஆரம்பிச்சோன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அட்லீஸ்ட் வந்து ஒரு எமர்ஜென்சிக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அர்ஜென்ட்டாக போகணும், ஏதோ முக்கியமான மீட்டிங்கு, கல்யாணம், அது எதுவாக இருந்தாலும் சரி, அர்ஜென்ட்டாக போகணுன்னா இது மாதிரி நிற்காம அப்படி போயிடலாம். அது ஒன்று. இது இவங்க மட்டும் இ-பிளேன் ஸ்டார்ட் அப் கம்பெனி மட்டும் கிடையாதுங்க. இன்னும் வேற கம்பெனி இது மாதிரி ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து இன்டர் குளோப் என்டர்பிரைசஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இது இண்டிகா கம்பெனி இருக்குல்ல, அதோட பேரண்டல் கம்பெனி தான் இது. அவங்களும் வந்து யாரோட யூஎஸ்லேருந்து
ஆர்ச்சர் ஏவியேஷன் அப்படிங்கிற கம்பெனியோட சேர்ந்து கொலாப் பண்ணி உருவாக்குறாங்க. இந்த ஏர்கிராஃப்ட் வந்து உருவாக்குறாங்க. பண்ணிவிட்டு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, சென்ட்ரல்லேருந்து தாம்பரம் போகிற 7 மினிட்ஸில் போயிடலாம் அப்படின்றாங்க. இவங்க ஈப்ளேன் கம்பெனி என்ன சொல்கிறாங்கன்னா, சென்ட்ரல்லேருந்து தாம்பரம் போகிறதுக்கு 14 மினிட்ஸ் ஆகும்னு சொல்கிறாங்க. இவங்க வந்து 7 மினிட்ஸில் போயிடலாம் சொல்கிறாங்க. ஸோ இவங்களும் ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. இவங்க இன்னும் நிறைய கம்பெனிஸ் எல்லாமே ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ யார் வந்து ஃபஸ்ட்டு கொண்டு வரான்னு தெரியல. ஆனால் கண்டிப்பாக வந்து 2026 வந்துடும் சொல்கிறாங்க. எல்லாம் ஏற்பாடு நடந்துகிட்ருக்கு, ரெடி ஆகிட்டுருக்கு. ஸோ நம்மளுக்கு வந்துச்சுன்னா வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மெயினாக வந்து இந்த ஆம்புலன்ஸ்க்காக வந்து மெயினாக ஃபஸ்ட்டு யூஸ் ஆகும். ஏன்னா எவ்வளோ கொண்டு போகிறது கஷ்டமாக இருக்குது, பாவம் ஜனங்க உயிருக்கு போராடுங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு கண்டிப்பாக 100%ல 200% கண்டிப்பாக யூஸ் ஆகுங்க. அதுக்கப்புறம் போக 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 எப்படி உருவாக்குறாங்க, என்ன சார்ஜ் என்ன பார்த்து அப்புறம் ரொம்ப நல்லா பெரிய வசதியானவங்களாம் நல்லா யூஸ் பண்ணிப்பாங்க. அப்புறம் போக போக வந்து மற்றவங்களுக்கும் வர மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். அது மாதிரி வந்தால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து எவ்வளோ பேருக்கு தெரிஞ்சிருக்கும்னு தெரியல. அதை உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு சொல்லிட்டு பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எப்படி இருந்து கமெண்ட்ஸை சொல்லுங்கள். தேங்க்யூ.